அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வை துதித்து போற்றி போடக்கூடிய ஒரு சில திக்ருகளை நாம் அறிந்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய நல்ல மக்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக சஹியான செய்தியில் இடம்பெற்ற ஆதாரபூர்வமான நபிமொழியின் அடிப்படையில் துவாக்களை இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு துவாக்களாக நாம் தெரிந்து கொண்டு அவற்றை மனப்பாடமிட்டு வாழ்க்கையிலே ஓதி வரக்கூடிய புண்ணியம் பெற்ற மக்களாக இருக்க வேண்டும். அந்த வகையில் இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அதிகமான நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு திக்ரை நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அந்த திக்ரை தான் நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கலிமத்தானி ஹஃபிஃபத்தானி அலல் லிசானி. கலிமத்தானி இரண்டு கலிமா இருக்கிறது. ஹஃபிஃபத்தானி அலல் லிசானி நாக்குக்கு ரொம்ப லேசான திக்ரு. சகிலத்தானி ஃபில் மீசானி மீசான் தராசிலே மிக கனமானது. ஹபிபத்தானி இலர் ரஹமானி அளவற்ற அருளாளன் இடத்துல அது பிரியத்துக்குரிய சொல்லாக இருக்கிறது. இவ்வளவு சிறப்பு மிக்க அந்த சொல்லு என்ன? ரொம்ப நாக்குக்கு லேசாக இருக்குமா. தராசு நாளை மறுமையில் எல்லாம் தராசு வச்சுருக்கிறனால மீசானு அதில் கொண்டு போய் இந்த களிமாவை இந்த திக்கரை வைத்தால் ரொம்ப கனமாக இருக்குமா. அளவற்ற அருளாளனுக்கு ரொம்ப பிடித்தமான திக்ரான். என்னடா அந்த திக்ருன்னு பார்த்தா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அதீம் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி. அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அவனை துதிக்கின்றேன். சுபஹானல்லாஹில் அதீம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வை துதிக்கின்றேன். அப்போ இதுதான் அவருடைய அர்த்தம். இந்த அர்த்தத்தை இந்த திக்ரை நாம் மனப்பாடம் பண்ணி ரொம்ப நாக்கு லேசாக இருக்கா, சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அதீம். இந்த ரெண்டு திக்ரு தான். இந்த திக்ரு நாக்குக்கு லேசாக இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி அல்லாஹ்வுடைய நாளை மறுமையில் அந்த தராசில் இந்த நன்மை தீமை நிறுத்தக்கூடிய தராசில் இந்த களிமாவை கொண்டு போய் வச்ச உடனே ரொம்ப கனமாக இருக்குது, ரொம்ப வெயிட்டாக இருக்குது. அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்த திக்ரு. அப்போ இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரை நம்ம கண்டிப்பாக நாள்தோறும் செய்து வர வேண்டும். அனுதினமும் அல்லாஹ்வை துதிக்கக்கூடிய நாவாக, அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய உள்ளமாக உலகத்தில் வாழ்ந்து மரணிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு திக்ருடன் உங்களை நான் சந்திக்கிறேன்.